மற்றும் ஒரு அண்மை செய்தி. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவ ஆசிர்வாதத்திற்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி தற்போது ஆட்சி அமைச்சர் என்று தற்போது முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது நேற்று உளவுத்துறை ஐஜியாக அஸ்லா கர்க் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவானது தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த மிக முக்கிய பொறுப்பில் இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்போது தற்போது ஆவின் ஆவின் ஆவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவின் டிஜிபியாக, அதாவது அந்த பொறுப்பில் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் 3 முக்கிய பொறுப்புகள் உத்தரப்பானது காத்திருப்பப்பட்டில் இருந்த ஐஜி செந்தில்வேலன் அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று காத்திருப்போடு இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபி ராஜீவ் குமார் ஊனமாஞ்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை பயிற்சி அகாடமி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் திமுக ஆட்சியின் போது மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய உளவுத்துறை மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகவும் மற்றும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பங்கு வகித்திருந்தார். இவர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது தொடர்பாக 41 உயிர் உயிரிழந்ததை அடுத்து அந்த முக்கிய பொறுப்பில் யார் முக்கிய காரணம் என்று இவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் அதன் பின்பு ஊனமாஞ்சேரி இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமியில் டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இவரை காத்திருப்போர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று உத்தரவானது தெரிவித்திருந்தது. இவரை போன்று உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் கூட காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அவர்கள் தற்போது பணி இடமாற்றம் செய்யப்பட்டதுக்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்துக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் உரைக்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவ ஆசிர்வாதத்திற்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சி தற்போது ஆட்சி அமைச்சர் என்று தற்போது முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். தற்போது நேற்று உளவுத்துறை ஐஜியாக அஸ்லா கர்க் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உத்தரவானது தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த மிக முக்கிய பொறுப்பில் இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் தற்போது ஆவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவின் டிஜிபியாக, அதாவது அந்த பொறுப்பில் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் 3 முக்கிய பொறுப்புகள் உத்தரப்பானது காத்திருப்பப்பட்டில் இருந்த ஐஜி செந்தில்வேலன் அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் அகாடமி கூடுதல் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று காத்திருப்போடு இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபி ராஜீவ் குமார் ஊனமாஞ்சேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை பயிற்சி அகாடமி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் திமுக ஆட்சியின் போது மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய உளவுத்துறை மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகவும் மற்றும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் பங்கு வகித்திருந்தார். இவர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது தொடர்பாக 41 உயிர் உயிரிழந்ததை அடுத்து அந்த முக்கிய பொறுப்பில் யார் முக்கிய காரணம் என்று இவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது அவர் அதன் பின்பு ஊனமாஞ்சேரி இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமியில் டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இவரை காத்திருப்போர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று உத்தரவானது தெரிவித்திருந்தது. இவரை போன்று உளவுத்துறை ஐஜியாக இருந்த
செந்தில்வேலன் கூட காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அவர்கள் தற்போது பணி இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. The Chennai Silks in mega